நீரின் நிறம் மாறியிருக்க காரணம் அப்பகுதியில் இயங்கி வரும் தனியார் ரசாயன ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள்தான். இதனால் 5000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கழிவுகள் கடலில் கலப்பதால் உப்பு தயாரிக்கும் தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆசிட்னால நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேடாகி அது அங்கிருந்து கடல் தண்ணி வந்து நாங்கள் உப்பு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நின்று போச்சு. அந்த கடல் பெருக்கு கூட அந்த தண்ணி வராமல் இப்போ பூரா ஆசிட் தண்ணியாகி இடங்கள் பூரா பாதிப்புல சாயில் பூரா ரொம்ப மோசமாகி நிலையில இருந்து இன்னும் வரையும் நாங்கள் முன்னேற முடியாம சூழ்நிலையில் இருக்கோம். காஸ்டிக் சோடா, திரவ குளோரின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சிந்தட்டிக் ருட்டைல் போன்ற ரசாயன பொருட்களை தயாரிக்கும் இந்த ஆலையில் இருந்து ஃபெரஸ் ஆக்சைடு, துத்தநாகம், கேட்மியம், குளோரின் போன்ற ரசாயன பொருட்கள் திரவ மற்றும் வாயு கழிவுகளாக வெளியேறுகின்றன. குளோரின் வாயு பரவலால் ஆலையை சுற்றிலும் 18 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. SIOPங்கிற ஒரு ஃபேக்டரி ஒன்று போட்டு அதை கழிவுகளை எல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ட்ரீட்டடாக கடலில் கொடுப்போங்கிறாங்க. இது வரைக்கும் 2007 பெர்மிஷன் வாங்கிட்டேன்னாங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் சார் எங்கள் கடலில் அவங்க கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப மன வேதனையில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு. ரசாயன கழிவுகளால் சரும நோய்கள் மட்டுமின்றி புற்றுநோய் வரும் வாய்ப்பும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடலில் கலக்கும் ரசாயன கழிவுகளால் மீன்வளம் குறைவதாக கூறும் மீனவர்கள் கடல் நீரில் இறங்கினால் கால்களில் அரிப்பு ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். எங்களுக்கு பக்கத்தூர் சிங்குத்துறை, அங்க சிங்கு ராள் எல்லாம் கிடைச்சு, அந்த ராள் ஒண்ணுமே இப்போ வளம் கிடையாது. அதெல்லாம் அந்த கழிவு நீர்னால எல்லாமே அழிஞ்சிட்டு. இன்னும் அதுக்கு அந்த பக்கத்துல அண்ணா நகர்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கும் தொழில் பாதிப்பு, எல்லாருக்குமே மொத்தத்துல தொழில் பாதிப்பு எங்களுக்கு இருக்கு. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆலையை ஆய்வு செய்த அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஆலை இயங்க தடை விதிக்குமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பரிந்துரை செய்தார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் தொடர்ந்து இயங்கிய ரசாயன ஆலை அத்திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்பது சமூக ஆர்வலர்களின் புகார். இது தொடர்பாக சுதந்திரமான குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்கிறார் காயல்பட்டினம் நகர்மன்ற தலைவி ஆபிதா ஷேக். சர்வே ஒன்று இந்த ஊரில் எடுத்து அந்த அடிப்படையில் இந்த ஃபேக்டரி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய முயற்சிகளை பண்ணணும். எங்கள் மக்களுடைய உணர்வுகளோடு ஒன்றிய இந்த உயிர் போராட்டம் நிச்சயமாக நாங்கள் கடைசி வரைக்கும் எல்லாருமே இணைந்து போராடி நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த புகார் குறித்து ஆலை நிர்வாகத்திடம் கேட்டபோது குறைந்த அளவிலான அமிலத்தன்மை கொண்ட கழிவுகளே வெளியேற்றப்படுவதாகவும் ரசாயன கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும் பதில் கிடைத்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜ்.